வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9 ஃபஸ்ட்டு சம். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னது -9 20, செகண்ட் சம் 5/3 4. ஓகேவாம்மா. இப்போ நம்ம கிவ்வனை வந்து எழுதுவோம். மூலங்களின் கூடுதல் என்னதுமா? -9. மூலங்களின் கூடுதல் -9. மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கல் பலன் என்னதுமா? 20. இப்போ இருபடி சமன்பாடுகளை காண்கன்னு சொல்லுங்க கேட்டிருக்கான். இருபடி சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னது? இருபடி சமன்பாடுக்கு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் தட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்னது? -9x. மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? 20 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா தான் மெயின். எக்ஸ் ஸ்கொயர் பார்த்துக்கோங்கம்மா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் கூடுதலுக்கு கொடுத்துருக்கானா -9. மூலங்களின் பெருக்கல் பலன் எழுது 20. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரப்போம். ஓகேவாம்மா. தென் இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான சிம்பிளான ப்ராப்ளம். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போமா? 5/3 4. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்? 5/3 4. அப்போ என்னது? மூலங்களின் கூடுதல் வந்து என்னது? 5/3. மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? 4. அப்போ என்ன கேள்வி? ஆன்சர் இருபடி சமன்பாடு என்னது? இருபடி சமன்பாடு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னம்மா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் 5/3 போடுமா? 5/3x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? 4 ஈக்குவல் டு 0. அப்போ 5/3. அப்போ எல்சிஎம் எடுத்துருவோமா? 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 வந்து எல்சிஎம் எடுக்கும். லீஸ்ட் காமன் எல்சிஎம் எடுக்கும். அப்போ இங்கே வந்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3x ஸ்கொயர் மைனஸ் 5x. இங்கே வந்து அகெயின் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சுமே தட் இஸ் 12. ஓகேவா? 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 டிவைடட் பை 3. ஓகேவா? இது இப்படி க்ராஸாக மல்டிப்ளை பண்ணால் என்ன? 0 தானே வரும். 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 தட் இஸ் 0. இதுதான் கரெக்டான சமன்பாடு, இருபடி சமன்பாடு. ஓகேவாம்மா. இது வந்து நார்மலாம்மா. நீங்கள் இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன்.
இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவோம்மா. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவாம்மா. இந்த எல்சிஎம் எடுக்கிறது, 3யை கொண்டு மல்டிப்ளை பண்ணுது, 3x² - 5x + 12/3 = 0. இது வந்து கொஞ்சம் 2 ஸ்டெப் சிம்பிளிஃபிகேஷன். நீங்கள் இந்த கரெக்டாக இந்த ஃபார்முலாவை மட்டும் இருபடி சமன்பாடு ஃபார்முலா என்னது? x² - மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கல் பலனையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவாம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சேனலை வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் கூட நைட்டு ஒரு 7 to 9 வந்து லைவ் டியூஷன் நான் எடுக்க வரேன். ஓகேவாம்மா. அதுக்கு பிறகு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கம்மா. உங்களுக்கு மேக்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. டெய்லி உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை அழகாக அப்லோடு பண்ணி விட்றேன். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.